எப்பேற்பட்ட பதிவு தெரியுமா அந்த பதிவு? அங்க இருந்து பெறப்பட்டத அப்படியே உங்ககிட்ட நான் சொல்றேன். உங்க வாழ்க்கை மாறுமா மாறாதான்ற கேள்விக்கு பதில்கள் உங்க கமெண்ட்லயே வரப்போகுது. எத்தனையோ ஆசீர்வாதங்கள் இருந்தும் இவங்களுடைய ஆசீர்வாதமும் பெறணுமே. அதை பெற்றா மட்டும்தான் கடவுளுடைய முழு ஆசீர்வாதம் கிடைக்கும். அவருடைய ஆசீர்வாதம் இருந்தா மட்டும்தான் நீங்க அடுத்த இடத்துக்கு போக முடியும். இந்த ஒரு விஷயத்தை இப்ப வரைக்கும் நாம செய்யல. ஆனா நம்ம செய்யறோம். ஆனா எல்லாமே தப்பா செய்யறோம். அதனால மட்டும்தான் வாழ்க்கையை இழக்கிறோம், இழந்துகிட்டே இருக்கிறோம். இப்ப சொல்லுங்க, இழந்தது போதும், நான் பெறப்போவது உறுதின்ற மனநிலையை கடவுள் உங்களுக்கு இந்த பதிவின் மூலமா நிச்சயமா கொடுப்பாரு. அவர் உங்களுக்கு தேவையான அத்தனையும் சொல்லணும்னு காத்துக்கிட்டு இருக்காரு. இது சரியான நேரம். இந்த பதிவின் மூலமா அவர் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். 20 நிமிஷத்துல கேட்டா செட் ஆகாதுங்க. 40 நிமிஷம் உட்கார்ந்து கேட்டாதான் உங்க வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் கிடைக்கும். உங்களால எல்லாமே முடியும். நீங்க என்னமோ ஒன்று தேடிக்கிட்டே இருக்கீங்க. அந்த தேடுதல் வெளியில இல்லை, உங்களுக்கு உள்ள இருக்கு. அதை நீங்க உணர்ந்தாதான் அவர் ஓடோடி வந்து உதவிகள் செய்வார். உங்க விருப்பத்தின்படி வாழாதீங்க, அவருடைய விருப்பத்தின்படி இந்த நிமிஷம் வாழ முயற்சி செய்யுங்க. அவர் உங்களை விட்டு விட்டு போற தெய்வம் கிடையாதுங்க, காக்கிற தெய்வம். பல அதிரடி விஷயங்கள் உங்க வாழ்க்கையில அடுத்த சில நாட்களில் நடக்கும். இந்த பதிவில் சொன்னதை உணர்ந்து உங்க வாழ்க்கைய மாத்தணும்னு நினைச்சா மட்டும்தான் இது நடக்கும். இது சாயப்பாவுடைய தீர்ப்பு. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, இங்க முக்கியமான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையா மாறும்போது எவ்வளவு பெரிய நல்ல விஷயங்களை நடக்க போகுது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கலாம். கடவுளுடைய ஆசீர்வாதம் இங்க இருக்கு. நம்ம வாழ்க்கையில இன்னமும் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்காமலும் இருக்குது. கர்மாக்களால பிரச்சனைகள் இல்லை. நம்ம செயல்களையும் சுத்தப்படுத்துறோம், மனசையும் சுத்தப்படுத்துறோம். இருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனை மட்டும் இருக்குது. அந்த பிரச்சனைய இன்னைக்கு பேச போறோம். உங்க வாழ்க்கையில இது நீங்க தவற விட்டதா கூட இருக்கலாம். நீங்க கடவுள்கிட்ட மனப்பூர்வமா கதறி அழுதும் இருக்கலாம். அதற்கு அவர் பதில் கொடுக்காம ஒருவேளை இந்த பதிலா கூட இருக்கலாம். யாருக்கு தெரியும்? ஒரு பதிவும் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாத்தி இருக்குது. அதாவது சாதனை படைக்கிற அளவுக்கு இங்க செய்யுதுன்னு சொல்லி அருணாச்சலம் அப்படின்ற ஒரு சாய்ராம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஒரு பதிவுங்க நீங்க எதுவும் பேசுறீங்க, ஆனா அந்த இடத்துல ஒத்து கவனிக்கும் போது இவர் எப்படி
அப்படின்னு எனக்கு தோணுன உடனே நீங்கள் சட்டுன்னு ஒன்று சொல்லுவீங்க, நான் எதையுமே ரெடி பண்ணலை, ஆனால் எங்கே இருந்தோ பெறப்பட்டதை உங்ககிட்ட திருப்பி கொடுக்குறேன், பெறப்பட்டது நிச்சயமா அவர்கிட்ட இருந்துதான் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது எனக்கு சட்டுன்னு புரியும், எஸ் இவர் பேசல, அவரு இவர் மூலமா பேசுறாரு அப்படின்னு. அப்போ வாழ்க்கையில என்னதான் பிரச்சனை அப்படின்னா, நம்ம கேள்விகளை கேட்டா இங்க 1000 லட்சம் கோடி பிரச்சனைகள் நீங்க சொல்றீங்க. ஆனா இது உண்மையிலேயே 1000 பிரச்சனைகள் இருக்குதா அப்படின்னு தீவிரமா யோசிக்கும் போது கடவுள் சொல்றாரு, என்னைக்கு உன் வாழ்க்கைய நீ சரியா வாழலையோ அன்னைக்கு அந்த நொடியில இருந்தே உனக்கு பிரச்சனைகள் ஆரம்பமாயிடுச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு. அப்ப 1000 பிரச்சனைகள் இருக்குதா அப்படின்னு கேட்டா இருக்குது. ஆனா அந்த 1000 பிரச்சனைகளும் ஒரே நிமிஷத்துல நொடியில வரல. அது பல நொடிகளில் கொஞ்சம் கொஞ்சமா வந்து வந்து இன்னைக்கு ஒரு பெரிய மலை மாதிரி அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. இது உண்மை. அதாவது பிரச்சனைகளை நொடி பொழுதுல தீர்த்திடலாம் அப்படின்னு ஒரு ராங் கமிட்மெண்ட் யார் கொடுத்தாலும் அது சரியில்லை. ஆனால் பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை புரிஞ்சு அதை கடவுளுடைய அனுகிரகத்தோட அதை அணுகணும். ஒரு சாய்ராம் சொன்னாங்க, நான் எத்தனையோ விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன், கற்றுக்கிறேன், நிறைய பேரோட பிரச்சனைகளை தீர்க்கிறேன், ஆனால் என்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியலன்னா தட்ஸ் ஒன்லி ரீசன் கடவுளுடைய அருட்பார்வை அப்படின்னு ஒன்று இருக்கணும். அது இருந்தா உங்க பிரச்சனைகள் தீரும். இல்லைன்னா ப்ராப்ளம் இஸ் நாட் அ சால்வ். அவரோட அனுக்கிரகம் இல்லைன்னா நீங்க எவ்வளவுதான் ஒரு பெரிய ஒரு பிலாசபரா இருந்தாலும் சரி, ஒரு தத்துவ ஞானியா இருந்தாலும் சரி, யூ கான்ட் சால்வ் எனி ப்ராப்ளம். ஸோ யூ கான்ட் சால்வ் இட். உங்களால் அந்த பிரச்சனைகளை கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியாது. இதை எழுதி வச்சுக்கோங்க. பெரிய பெரிய படிப்புகள் படித்தவங்களுக்கு கூட வாழ்க்கை பற்றி பயம் இருக்கு. வாழ்க்கையில் தோத்து போய் எத்தனையோ மனுஷங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க. ரைட்டா? படிக்காதவங்க எத்தனையோ மனுஷங்க வாழ்க்கையில் வாழுறாங்க. கடவுளோட அருட்பார்வை படித்தவனுக்கு திமிர் வருவதா கூட இருக்கலாம், படிக்காதவங்களுக்கு அந்த பண்பு இருக்கிறதாலே கூட இருக்கலாம். அம்மாக்கள் எல்லாம் ஜெயிப்பாங்க, அப்பாக்கள் எல்லாம் ஜெயிக்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். யோசிச்சு பாருங்க. எத்தனையோ அம்மாக்கள் இன்னைக்கு வரைக்கும் தன்னோட குழந்தைங்களுக்காக தியாகமாகவே மாறிடுவாங்க, தன்னோட தியாகி மாதிரியே இருப்பாங்க. எவ்வளோ வழிகள் வந்தாலும் குழந்தைகளோட வாழ்க்கை, குழந்தையோட ஒவ்வொரு முன்னேற்றமும் முக்கியம் அப்படின்னு நினச்சி இருக்கிறவங்க. ஏன்னா அவங்க வந்து அப்படி தான் இருப்பாங்க. நான் வந்து நம்ம வீட்டில் அப்பா முன்னாடி கால் மேலே கால் போட மாட்டேன், ஆனால் அம்மா முன்னாடி கால் மேலே கால் போட்டு உட்காருவேன். ஏன்னா அம்மான்றது ஒரு வசதி, அம்மான்றது ஒரு கம்ஃபர்டபுள், அம்மான்றது அவங்க தான் நான் தான் அவங்க. இன்னைக்கு காலைல கூட ஸ்டேட்டஸில் நான் திடீர்னு நானாக அதை எடிட் பண்ணி வச்சது. அம்மான்றது எவ்வளோ பெரிய ஒரு தியாகம். ஸோ அம்மானாவே ஒரு ஒரு சாக்ரிஃபிகேஷன் தான். ஏன் இன்னைக்கு அம்மாக்கள் எல்லாம் உடம்பு குண்டாக இருக்காங்க தெரியுமா? வீட்டில் மிச்சம் மீதி என்ன இருக்குதோ அதை சாப்பிடுவாங்க. நம்ம சாப்பாடு சரியில்லைன்னா தூக்கி வேண்டான்னு சொல்லுவோம். உடனே இருடா வெயிட் பண்ண அவனுக்கு தோசை ஊற்றி கொடுக்குறேன், உனக்கு பிடிச்ச சட்னி அரைச்சி கொடுக்குறேன்னு சொல்லி அந்த தோசையும் சட்னியும் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம வேண்டான்னு சொன்ன சாப்பாடு எங்கே தெரியுமா போகும்? அம்மாவுடைய வயிற்றுக்குள்ளே போகும். இது உண்மையா இல்லையா? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. அப்போ இதுதான் வந்து அம்மாவுடைய தியாகம். அப்போ படிச்சிருந்தாலும் அம்மா தன்னோட குழந்தைங்களுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக நான் அப்பாவை குறை சொல்லலை, ஆனால் அம்மா அளவுக்கு அப்பா இல்லைன்னு சொல்கிறேன். அம்மா தான், அப்பா தான். ரைட்டா? இப்போ நாம இப்படி இருக்கோம். உங்களுக்கு ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா நீங்களும் ஒரு தியாகியாக தான் இருப்பீங்க. இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். பல விஷயங்கள் நம்ம ரீகால் பண்ணணும். அப்போ தான் வாழ்க்கையில் நம்ம அம்மா மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் இன்னைக்கு யாரை மாதிரி இருக்கிறீங்கன்னா நம்ம சொல்லுவோம், உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்கள் பற்றி யாராவது இல்லை அம்மா மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம்? சொல்லுங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸோ முதல் கடவுளே அம்மா தான், அடுத்த கடவுள் அப்பா, அடுத்தது
மாதா பிதா, அடுத்தது குரு, அடுத்தது தான் தெய்வம். ஸோ அம்மா கிட்டே இருந்து உன்னோட ஆசீர்வாதத்தை வாங்க, அடுத்தது அப்பா கிட்டே வாங்க, அடுத்தது குரு கிட்ட வாங்க, அடுத்தது தெய்வத்திட்ட வாங்கலாம். ஸோ தெய்வத்திட்ட ஸ்ட்ரைட்டாக போயிட முடியாது. அம்மாவை மதிக்காம, அப்பாவை மதிக்காம, குருவை மதிக்காம தெய்வத்துக்கிட்ட ஸ்ட்ரைட்டாக போயிட்டு பிளஸ்ஸிங் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை மனுஷங்களுக்கும் கிடைக்கக்கூடிய வாழ்க்கை என்னமோ பூச்சியும். அப்போ கடவுளோட ஆசீர்வாதம் இருந்தும் உங்களால் ஏன் ஸ்டேபிள் ஆக முடியல? ஏன் ஒரு ஒரு யோசிச்சு பாருங்களேன். என்ன ரீசன் அப்படின்னா, சம்டைம்ஸ் இந்த விதமான பிளஸ்ஸிங் கூட தேவைப்படுறதா இருக்குது. எஸ், 100%. இங்க ஒரு பிளஸ்ஸிங் தேவைப்படுது. பெரியவர்களுடைய பிளஸ்ஸிங் எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கு? அடுத்த மனுஷங்களோட பிளஸ்ஸிங் எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கு? உன்னோட அப்பாவுக்காகவும் அம்மாவுக்காகவும் நீ என்ன செஞ்ச? என்ன வார்த்தைகளை கொட்டுன? உன்னோட அம்மாவை உன்னோட அப்பாவை மதிக்காம இருந்தியா? இது எல்லாத்தையும் இங்கே ஒரு மனுஷன் மிஸ் பண்ணும்போது அவன் வாழ்க்கையையே அவன் மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதனால ஒரு விஷயத்தையும் ஜஸ்ட் நீங்க ஆய்வு செய்யுங்க. என்னடா அது சாய்ப்பா பத்தி பேசாம அம்மாவை பத்தி அப்பாவை பத்தி மற்றவங்கள பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறானே அப்படின்னு உங்க மனசுல உங்களுக்கு கேள்விகள் கேட்டா அது இன்னமும் உங்க வாழ்க்கைக்கு அடுத்த இடத்துக்கு போக நீங்க முயற்சி பண்ணல. ஸோ அதையும் தாண்டி ஒரு நல்ல எண்ணத்தை விதைக்க இப்பயும் நீங்க தவறுறீங்க. விதை இருக்கு, இடம் இருக்கு, ஸோ விதைக்க தவறுறீங்க. இப்போ நீங்க வாங்கி வச்ச விதை சில நாட்களுக்குள்ளே அதை மண்ணுக்குள்ளே போட்டு அதை புதைச்சாதான் அந்த விதைக்கு உயிர். இதை அப்படியே விட்டுட்டீங்கன்னா அந்த விதை போயிடும், விதையோட அந்த எனர்ஜி போயிடும், விதையோட சத்து போயிடும், விதையோட உயிரே போயிடும். இங்கே அப்படிதான் நிறைய பேருக்கு விதை இருக்கு, மண் இருக்கு, ஆனால் விதைக்க நேரம் இல்லை. இதை விதைச்சாதான் செடி வரும், செடியில இருந்து வரக்கூடிய பூவோ காயோ கனியோ வரும். பட் விதைக்க நேரம் இல்லை, ஆனால் அறுவடைக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நீ விதைக்கவே இல்லையப்பா, நீ விதைக்கலையே. விதைச்சிருந்தா நீ எவ்வளோ பெரிய பணக்காரனா இருப்ப. நீ விதைக்கல, அதனால வாழ்க்கை ஃபுல்லா நீ எப்படி இருக்கணும்? அடுத்தவங்களோட கைகளை எதிர்பார்த்து 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 உட்கார்ந்துட்டு இருக்கணும். இது நமக்கு தேவையா? லைஃப்ல நிறைய பேருக்கு பல பாடத்தை கற்றுக் கொடுக்கும். எப்போ தெரியுமா? என்னைக்கோ உதவின்னு சொல்லி ஒருத்தவங்க வீட்டில் கதவை தட்டுறோமே, அந்த கதவை தட்டும் போது இதயத்தோட பீட் சவுண்டை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சவால் விட்டுருப்போம், நான் அப்படி இப்படின்னு கூட பிறந்தவங்க கிட்ட சவால் விட்டுருப்போம், நண்பன் கிட்ட சவால் விட்டுருப்போம், இல்லை நம்ம எதிரியா நினைச்சவங்கிட்ட கூட சவால் விட்டுருப்போம். ஆனா உதவின்னு கேட்கும்போது எவங்கிட்ட சவால் விட்டியோ அவங்கிட்டயே போய் கையேந்தக்கூடிய நிலைமை வரும்போது ஒரு மனுஷனுடைய இதயம் வெடிக்குது, ஹார்ட் அப்படியே பர்ன் ஆகுது, பர்ஸ்ட் ஆகுது. யோசிச்சிருக்கீங்களா? அந்த நிலைமையில நம்ம தப்பு பண்ணிட்டோம் நினைக்கிறோம். அந்த நிலைமையில ஒரு ஹெல்ப் கிடைச்சிருச்சுன்னா மறுபடியும் அதை விட்டு தூக்கி எரிஞ்சிட்டோம், மறுபடியும் பழைய வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதுதான் மனுஷன் செய்யக்கூடிய மிகப்பெரிய முட்டாள்தனம். தனக்குள்ள சக்தி இருக்கு, தனக்குள்ள வலிமை இருக்கு, தன்னால எல்லாம் முடியும் அப்படின்னு மனுஷன் நம்புறதே கிடையாது, நம்புறதே இல்லை. நம்ம மேல நம்பிக்கை இல்லைன்னா கடவுள் மேல எப்படிங்க நம்பிக்கை வரும்? நிறைய பேர் சொல்றீங்க, என்ன நம்பல கடவுளை நம்புற. இது பேரா டெடிகேஷன்? இது பேரா விசுவாசம்னு சொல்லுவாங்க. உன்னையே நீ நம்பலைன்னா கடவுளை நம்புறன்னு நீ தேவையில்லாம கதையா விட்டுக்கிட்டு இருக்க. உன் வாழ்க்கையில ரீல் விடுறதில்ல, நீ ரியல் மன்னனா இருக்க. ஸோ ரியல் மன்னனா மாற வேண்டிய நேரத்தில் கூட நீ மறுபடியும் காதுல பூ சுத்திக்கிட்டே இருக்க. எதுக்காக? உன்னால எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியலன்னு ஒத்துக்க மாட்டேங்கிற. ஆனா எனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு, ஆனா எதுவுமே வாழ்க்கையில வாழ முடியலன்னு அந்த ஏக்கம் ஏன் வந்ததுன்னா இந்த மாதிரியான சில விஷயத்தால தான்.
கடவுளை நம்புறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களை நீங்க நம்புங்க. நீங்க உங்களை நம்பினா, நான் ஏன் அதையும் சொல்றேன்னா, கடவுள் உங்க மூலமா தான் உங்க பிரச்சனையை தீர்க்க போறார். இவர் மூலமா அவர் தீர்ப்பாருன்னா என்ன அர்த்தம்? அப்ப அவரு தகுதியானவரான்னு பார்க்கணும். அப்ப நீங்க இப்ப வரைக்கும் தகுதியானவரா இருந்தா மட்டும் அவருடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். தகுதி இல்லைன்னா அங்க ஒன்றும் நடக்காது. அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு, கதை முடிஞ்சிடுச்சு. கதை முடிஞ்ச உடனே எங்கன்னா என்ன பண்றோம்? பூமிக்கு போறோம், மறுபடியும் பொறுக்கிறோம், மறுபடியும் பூமிக்கு போறோம், மறுபடியும் பொறுக்கிறோம். இந்த மாதிரி லைஃப் சைக்கிள்ல சிக்கிக்கிட்டு இருக்கணுமா, இல்லை இந்த சிக்கல்களை இருந்து மீண்டு வந்து ஒரு தனி சாம்ராஜ்யத்தை நிறைவேற்றணுமா? என்ன ஐடியா, என்ன டிசைட் பண்ணிருக்கீங்க? அப்போ ஒரு கட்டமும் நாம எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? இந்த ஒரு 7 நாள் எப்படி வாழ்ந்தீங்க? 2 வாரம் எப்படி வாழ்ந்தீங்க? 3 வாரம் எப்படி வாழ்ந்தீங்க? இந்த மாசம் எப்படி வாழ்ந்தீங்க? இதெல்லாம் என்னைக்காவது நீங்க கால்குலேட் பண்ணிருக்கீங்க? பண்ணலன்னா பண்ணுங்க. இந்த ஒரு வாரம் எப்படிப்பா இருந்ததுன்னு கேட்டா, நான் கேட்குறேன், கமெண்ட் பண்றீங்களா? ஹானஸ்டா பண்ணுங்க. இந்த 1 வீக் போன மண்டே இப்போ வரைக்கும் உங்க லைஃப் எப்படி இருந்துச்சு? உங்க ஹெல்த் எப்படி இருந்தது? உங்க மைண்ட் எப்படி இருந்தது? எதெல்லாம் தேவையில்லாத விஷயத்த செஞ்சீங்க, தேவையான விஷயத்த எதை செய்யல, எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா இங்க சொல்லுங்க கமெண்ட்ல. திரும்பவும் சொல்றேன், வாட்ஸ்அப் பண்ண வேண்டாம், நீங்க இதுலயே சொல்லுங்க. நான் கொஞ்ச நாள் வாட்ஸ்அப் நான் யூஸ் பண்றதை நிறுத்தலான்னு இருக்கேன் நான், சீரியஸா. ஏன்னா எல்லாமே கேள்விகள் பதில்கள் அதிலே கேட்குறீங்க. ஒரு விஷயத்த ரொம்ப டீட்டெயில்டா பேசினாதான் புரிஞ்சுக்க முடியும். அதனால எப்போ வேணாலும் வாட்ஸ்அப் வந்து ஒர்க் பண்ணாது. அதனால தான் தெளிவாக சொல்கிறேன், எல்லாமே கமெண்ட்ல கேளுங்க, நோ இஷ்யூஸ். அப்போ என்ன பண்ணோம், என்ன செஞ்சோம், எவ்வளவுக்கு எவ்வளோ வேதனைகளை குறைச்சோமா இல்லை வேதனைகளை அதிகரிச்சோமா, சந்தோஷத்தை குறைச்சோமா இல்லை வேதனையை கூட்டினோமா? அவ்வளோதான். ஜஸ்ட் நீங்க அனலைஸ் பண்ணுங்க. இதுக்கு படிக்கணும் படிக்கல, ஆணு பெண்ணு, சின்னவங்க பெரியவங்க. ஒரு 18 வயசு இருக்கும் ஒரு பையன் என்கிட்ட சொல்றாரு, அண்ணா சார் சொல்ல கூப்பிட்டேன், சார் சார் இது மாதிரி நான்லாம் வந்து அன்பே செய்யலாம் ஆடியோவில் கேட்கலாமா? எனக்கு இதுக்கு இது இப்படி கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. நீங்கள் கேட்கலாம், என்ன நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது மாதிரி நான் வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் பண்ணுறேன், இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலில் உள்ள இறங்கலாமா அப்படின்னு கேட்டார். நான் ஸ்பிரிச்சுவல்னா என்னன்னு கேட்டேன். கடவுளே நினச்சிட்டு இருக்கிறது அப்படின்னாரு. ஸோ கடவுளே நினச்சிக்கிட்டு இருந்தா வாழ்க்கையை நினைக்க வேண்டாமான்னு கேட்டேன். ஆமாம் நினைக்கணும் அப்படின்னாரு. அப்போது கடவுளும் தேவை, வாழ்க்கையும் தேவை. அதாவது ஆன்மீகமும் தேவை, வாழ்க்கையும் தேவை. நம்ம ஆன்மீகம் வாழ்க்கையோட இணைய முயற்சி பண்ணணும். ஏன்னா இது அடங்காது. ஆன்மீகன்றது திமிர் பிடிச்சது. நம்ம நினைக்கிறோம் ஆன்மீகன்றது அமைதின்னு. இல்லை, ஆன்மீகம் சக்க திமிர் பிடிச்சது. இப்படிதான் இருக்கணும், எல்லாரும் மேலேயும் பாசத்தை காட்டுன்னு சொல்லும் ஆன்மீகம். அப்போ திமிர் பிடிச்சது தானே. ஆனால் வாழ்க்கைன்றது பிடிச்ச மேலே காட்டு, பிடிக்காத மேலே காட்டாதுன்னு சொல்லும். வாழ்க்கைன்றது ஃப்ளெக்சிபிள், ஆன்மீகன்றது ஒரு மாதிரி. சில பேர் வந்து என்கிட்ட அவங்களுடைய விஷயத்தை ஏன் மூலமாக கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. இப்படி நான் முடிவு பண்ணியிருக்கேன், நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் சொல்லுங்க. நம்ம சொல்லுவோம் மனசில் பட்டதை, இல்லைங்க இப்படி பண்ணுங்க, இதுதான் பெஸ்ட். திருப்பி 2 நாள் கழிச்சு என்ன நீங்கள் சொல்ல வரீங்க சொல்லுங்க. எங்க முன்னாடியே சொன்னேனே அதே தானே இப்பயும், இப்போ மட்டும் என்ன சேஞ்சஸ்? இல்லை எனக்கு இப்படி பண்ணா தோணுது அப்படின்னு. அப்போ நீங்கள் டிசைட் பண்ணீங்க. அப்போ அது ஏன் என்கிட்டேருந்து எதிர்பார்க்குறீங்க? என் மனசில் பட்டதை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். நிறைய பேர், இங்கே 1-2 பேர் இல்லை, நிறைய பேர் கேட்குறீங்க முடிவு பண்ணும்போது. ஆனால் உங்களுக்கு நான் உங்களுக்கு இதை சொன்னாதான் அது உங்களுக்கு சந்தோஷம் வரும் அப்படின்னா நான் அப்படி நிச்சயமாக சொல்ல மாட்டேன். என் மனசுக்குள்ள அப்போ என்ன படுதோ அதை தான் நான் சொல்லணும். ஏன்னா இதுதான் ஆன்மீகவாதின்னு அர்த்தம். இப்போ நான் ஆன்மீகவாதியா இல்லை வாழ்க்கையை நடத்தக்கூடிய வாதியான்னு பார்த்தா நான் ஆன்மீகவாதி தான். என்னுடைய வாழ்க்கை தத்துவம் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா என்னையோ என் கர்மாவையோ பேஸ் பண்ணல. அஸ் அ ஸ்பிரிச்சுவல் என்ன சொல்லுதோ
அது பேஸ் பண்ணி நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். நான் மாடர்னாக இருக்கேன், ட்ரெடிஷனாக இருக்கேன், அதை பற்றி கூட நான் கவலைப்படவே இல்லை. எனக்கு எது மாடர்ன் எது ட்ரெடிஷனல் எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. பிடிச்சதை செய்கிறேன். மற்றவங்களுக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா அதை நிறுத்திக்கிறேன். இவ்வளோதான் கடவுள் எனக்கு சொல்லக்கூடிய விஷயம். அதே தான் உங்களுக்கு சொல்கிறேன். பிடிச்சதை செய்யுங்க. அந்த பிடிச்சதை செய்யும்போது மற்றவங்க கஷ்டப்படுறாங்கன்னா செய்கிறத நிறுத்திடுங்க. தட்ஸ் ஆல். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து கமெண்ட் பண்ணுறவங்க கூட கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன், பிடிச்சதை செய்யுங்க. மற்றவங்களுக்கு அது பிடிக்கல, மற்றவங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்ப் ஆச்சுன்னா அதை செய்கிறத நிறுத்திடுங்க. அவ்வளோதான். ஸோ பிறருக்காகவும் வாழணும். ஆனால் பிறருக்காக வாடுறதுக்கு முன்னாடி தனக்காக வாழணும். தனக்காக வாழும்போது பிறருக்கு அது கஷ்டத்தை கொடுத்துச்சுன்னா அப்படிப்பட்ட வாழ்க்கையை தூக்கி போகிறதுல தயாராக இருங்க. ஏதாவது ஒரு இடத்துல டிஸ்டர்ப் பண்ணும். நம்மளோட அப்பியரன்ஸோ நம்ம ஸ்பீச்சோ ஏதாவது ஒன்று டிஸ்டர்ப் பண்ணும். ஒன்றும் இல்லை. இப்போ ஆரோக்கியம் இல்லாமல் ஒரு மனுஷன் இருக்கா, நான் ஆரோக்கியமாக இருக்கேன். அவங்ககிட்ட போயிட்டு நீ நிறைய பாவம் பண்ணியிருக்க, நிறைய பிரச்சனைகளை வந்து சமாளித்து நீ அதன் மூலமாக நிறைய பாவத்தை பண்ணியிருக்க, அதனால தான் உன்னோட ஆரோக்கியம் மோசமாக இருக்குதுன்னு அங்கே சொன்னால் ஆரோக்கியமாக இல்லாதவனோட மனசு படும்ல. அந்த இடத்துல அந்த மாதிரியான விஷயத்தை தள்ளி வைக்கின்ற. நான் இங்கே ஆரோக்கியமாக இருக்கிறது சந்தோஷம். ஆனால் ஆரோக்கியம் இல்லாதவங்கிட்ட போயிட்டு அவனை நோகடிக்கிற மாதிரி நீ பேசுகிற பற்றியா, அதுதான் அயோக்கியத்தனன்றது. அது நிச்சயமாக அயோக்கியத்தனம். உனக்கு அறிவு இருக்குது, நீ செஞ்ச, அவருக்கு அறிவு இல்லை, செய்யலை. உனக்கு அறிவு வந்து நீ சில விஷயத்த செஞ்சுருக்க, அவருக்கு அறிவு வந்தால் உன்னை விட சிறப்பாக இருப்பார். தட்ஸ் ஆல். ஏன்னா அவரும் ஆண்டவனோட குழந்தை, நானும் ஆண்டவன் குழந்தை. இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும், இங்கே கேட்குறவங்க கேட்காதவங்க அத்தனை பேர் கடவுளோட பிள்ளைகள் தானே. பகவத்கீதையில் சொல்கிறத வந்து மாத்திர அளவுக்கு இங்கே எவனுக்கு துணிச்சல் இருக்குது? யாருக்கு துணிச்சல் இருக்குது? கிருஷ்ண பரமாத்மா சொன்னது தானே, எல்லாருடைய எல்லா இடத்துலையும் நான் இருக்கேன்னு சொல்லிட்டாரு இல்லை. அப்போ இவன் இடத்துல இல்லை, அவன் இடத்துல இருக்கிறாரு. இவன் இடத்துல இல்லைன்றதால தான் இவன் பாவத்தை சுமந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்லாம் கிடையாது. அவன் அடிபட்டு மிதிப்பட்டு துயரப்பட்டு துன்பப்பட்டு துக்கப்பட்டு வருவான். வந்து பாதத்தில் சரணடைஞ்சிட்டானா நம்ம வாழ்க்கையோட அவன் சிறப்பாக வாழ்வா. இப்போ புரியுதா? என்ன மிஸ் ஆகுதுன்றது 20வது நிமிஷத்தில் சொல்ல வேண்டியதா சாய்ப்பா சொல்லிட்டேன். இட்ஸ் கம்ப்ளீட்லி சரண்டர். கம்ப்ளீட்லி சரண்டர். அவரோட பாதத்தில் சரணாகதி அடைகிறத தாண்டி வேற எந்த விஷயத்த பண்ணாலும் திரும்ப 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 கஜினி முகமது மாதிரி படையெடுத்துக்கிட்டே இருக்கணும். படையெடுத்துக்கிட்டே இருக்கணும். தோல்வியில தான் முடியும். தோல்வியில தான் முடியும். இது தோல்வியோடைய இடம். எந்த இடத்த கடவுள்கிட்ட சரணாகதி அடையாம நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் அது தோல்வியோட அடையாளமா தான் இருக்கும். சில பேர் சொல்லுவீங்க, கடவுளே வணங்காதவங்கெல்லாம் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்களே, அதுக்கு என்னங்க ஆன்சர்? யாரோ சொல்றது காதுல கேட்குது, கண்டிப்பா கேட்கும். ஒன்னு சொல்லட்டுமா, போன ஜென்மத்தில் அவங்க கடவுளோட பிள்ளைகளா மாறின தருணம். அவ்வளோ நல்லது பண்ணாங்க, அதனால தான் சந்தோஷமா இருக்காங்க. ஆனால் கடவுள் என்ன தெரியுமா பண்றாரு? நீ என்னை வணங்காட்டிப்போ, அதை பற்றி கவலை இல்லை. நீ மற்றவனுக்கு எந்த துன்பத்தையும் கொடுக்காம இருக்கியா? என்னை வணங்கி ஒருத்தனுக்கு துன்பத்தை கொடுத்தா நான் உனக்கு இஷ்டப்பட்ட வாழ்க்கையை கொடுத்துருவேன்னா? கஷ்டத்தை கொடுப்பேன். ஆனால் என்னை வணங்காமல் நீ மற்றவனுக்கு துன்பத்தை இன்பத்தை கொடுக்குற, சந்தோஷத்தை கொடுக்குறேன்னா என்னைக்காவது ஒரு நாள் நீ எனக்கு சொந்தமாயிடுவ. என் லைஃப்ல இவர் என்னை எடுத்துப்பாருன்னு காட் ப்ராமிஸ் நான் நினைக்கல. அதுக்காக நான் ரொம்ப உத்தமனா வாழ்ந்தேன் அப்படிலாம் இல்லை. எனக்குன்னு சில கான்செப்ட், கடவுள் இல்லைன்னு சொன்னவன் தான் இவன். நான் 3-4 வருஷம் கடவுளே இல்லை. கடவுள் இருந்தா எனக்கு ஏன் கஷ்டத்தை கொடுக்கணும்? நீங்க என்ன கேள்விகளை கேட்டீங்களோ அதை விட 1000 மடங்கு நான் கேள்விகளை கேட்டேன். கடவுளையே என் மனசுக்குள்ள நான் அவமானப்படுத்தினதும் உண்டு. ஆனா ஒரு இடத்துல உறுதியா இருந்தேன். அடுத்தவனை ஏமாத்துனா என்ன ஒருத்தன் ஏமாத்துவான். 10 ரூபாயை நான் ஒருத்தக்கிட்ட ஏமாத்துனா 1000 ரூபாய் நான் ஏமாத்துவான். 10 பேரை நான் அழ வச்சுட்டேன்னா 1000 பேர் என்ன அழ வைப்பான். அப்போ அந்த 1000 பேர் கொடுக்கக்கூடிய வலி என்னால தாங்க முடியாது. அப்ப இந்த 10 பேர் கொடுக்கக்கூடிய சந்தோஷம் எனக்கு வேண்டாம். 10 பேர் பெருசா 1000 பேர் பெருசா? இந்த 10 பேரை ஏமாத்துறதால நான் வாழ்ந்துடுவேன். ஆனா 1000 பேரை என்ன ஏமாத்திடுவான்.
நான் வாழ்க்கையில் முடிஞ்சிடுச்சு. 1000 பேர் கங்கணம் கட்டிட்டு திரிகிறானுங்க என் பின்னாடி ஏமாத்தணும் அப்படின்னு. அப்போ இதெல்லாம் நம்ம தெளிவாக சொல்கிறோம், தெளிவாகவே பேசுகிறோம். அப்போது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது, இல்லை இது ரொம்ப தப்பு அப்படின்னு. அப்போ இந்த மைண்ட் செட்டு தான் நான் ஃபஸ்ட்டில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்க. இதெல்லாம் பார்த்து தான் கடவுள் ஓகே இவன் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய நிறைய நல்ல விஷயங்களை சொல்கிறாரு. நல்ல விஷயங்களை சொல்ல மோசமான விஷயங்கள் எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு மிருகத்தனமான ஒரு மிருகம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும், எல்லாருக்கிட்டையும் இருக்கும். என்கிட்ட இல்லைன்னு சொல்லி யாருக்கு கதை விட முடியாது. நீங்கள் தனியாக இருக்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நீங்கள் தனியாக இருக்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதான் நீங்கள். 4 பேர் பேசும்போது நீங்கள் பேசுகிறதெல்லாம் அது நீங்களாக ஆகிட முடியாது. வெளியில் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி உள்ளே இருக்கீங்களா? உள்ளேன்னா மனசுக்குள்ளே அப்படி இருக்கீங்களா? ஒருத்தர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவீங்க, சூப்பர் செம சூப்பர் அப்படின்னு. ஆனால் நீங்கள் தனியாக இருக்கும்போது இவெல்லாம் வாழ்கிறானே அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். அதுதான் சொல்கிறேன், ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் மனுஷன் வெளியில், மிருகம் உள்ளே. கடவுள் பாதி மிருகம் பாதி கலவை கலந்து செய்த கலவை நான். உள்ளே மிருகம் வெளியே இன்னொரு கமலோட பாட்டு, சூப்பரான பாட்டு, செமையான பாட்டு. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அப்படிதான். வெளியில பளிச்சுன்னு இருக்கிறவன் உள்ள கேவலமா இருப்பான், உள்ள கேவலமா இருப்பான். அந்த அந்த கேவலமான புத்தியை வெளியில காட்ட சொல்லுங்க, காட்ட மாட்டான். ஏன்னா காட்டிட்டா மக்கள் வெறுத்துருவாங்க. மக்கள் இல்லைன்னா இவன் வாழ முடியாது. அந்த மாதிரி தாட். அப்ப எந்த அளவுக்கு உள் வாழ்க்கையும் வெளி வாழ்க்கையும் ஓரளவுக்கு ஒத்து போகுதோ அந்த மனதை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். உள் வாழ்க்கைன்றது உள்ள என்னென்னலாம் நான் சொல்றேனோ அது, வெளி வாழ்க்கைன்றது நான் எப்படி நடந்துக்கிறேனோ. அப்ப இதுக்கும் அதுக்கும் ஓரளவுக்கு இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல. ஆனா இதுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. வெளியில ஒருத்தனை பாராட்டுறோம், அடுத்தது இவனை பத்தி இன்னொருத்தன் பேசுறோம், அப்பயும் நீ அவனை பாராட்டுறியா? இல்லை. அப்ப அவனை மட்டும் சபிக்கிற. அவன் வாழ தகுதி இல்லாதவன்னு சொல்லி வாழ தகுதி இல்லாத நீ அவனை பத்தி பேசுற. இதெல்லாம் நான் நிறைய தப்புகள் செஞ்சேன். எனக்கு எதிராக பேசுறவங்கள எந்த காரணத்தை கொண்டு எனக்கு பிடிக்காதுன்றதை தாண்டி அவனை பத்தி 4 பேர்கிட்ட நான் பேசிக்கிட்டே இருந்தேன் ஒரு காலத்துல. ஆனா இன்னைக்கு அந்த இடம் இல்லை. அப்போ நல்ல நல்ல விஷயங்களை விதைக்கிறாருங்க, நிறைய விஷயத்தை விதைக்கிறார். எக்கச்சக்கமான விஷயத்தை அவர் விதைத்து கொண்டே இருக்கிறார். தினம் விதைக்கிறார். இரவும் பகலும் விதைக்கிறார். இரவும் பகலும், ஓகேவா? இரவும் பகலும் விதைச்சுக்கிட்டே இருக்காரு. நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? அவர் விதைச்சதை எல்லாத்தையும் களைச்சி விட்டு போயிட்டே இருக்கும். அது பார்த்தா விதைச்சது வரல, அந்த புல்லு கில்லுலாம் இருக்கு பாருங்க, அது வந்துட்டு இருக்குது. நாம நினைச்சிட்டு இருக்கோம் நாம கடவுள் விதைச்சது வந்துருச்சுன்னு. இல்லை, கடவுள் விதைச்சது வரணும் அப்படின்னா நீங்க அதற்கு தகுந்த மாதிரியான மனநிலையில இருக்கணும். ஆனா விதைச்சதெல்லாம் நீங்க தூக்கி போட்டீங்க இல்லை களைச்சி விட்டீங்கன்னா அங்க எங்க விதை இருக்கோ அங்க புல்லு பூண்டு இது மாதிரி விஷயங்கள் தான் வரும். ஸோ லைஃபை அழகா அற்புதமா வாழ்க்கைய விளையாடணுங்க. வாழ்க்கை ஒரு திருவிழா போல இருக்கணும். வாழ்க்கை கொஞ்சம் என்னமோ ஒரு துக்க வீட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கக்கூடாது. பல பேரோட வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. பல பேரோட வாழ்க்கை வெளியில சிரிப்பு, உள்ளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய துக்கம் நெஞ்ச அடைக்குது. துக்க வீட்டில் உட்கார முடியுமா சொல்லுங்க? துக்க வீட்டில் உட்காந்துட்ட முடியுமா? உட்காந்துட்டே இருக்க முடியுமா? ஒரு நாள் உட்காரலாம், 2 நாள் உட்காரலாம். துக்கம் நடந்த வீட்டை அந்த வீட்டில் இருக்கிறவங்களே அடுத்த விஷயத்தை வேலை பார்த்து ஆரம்பிச்சிடும். ஏன்னா உயிர் இருக்குது, வாழணும். ஒரு பிடிச்சவங்க இறந்து போறாங்க, உண்மையிலே கஷ்டம்தான். அதை நம்ம அதை விளையாட்டை நம்ம எடுத்துக்கல. ஆனா அதே நினைச்சிட்டு உட்கார முடியாதுல்ல. அப்போ மனசுல அந்த துக்கம் தொடர்ந்து துக்க வீடாவே மாறிடுச்சு. எங்க? அவன் மனசு. அப்ப இவன் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் எப்படி சிறப்பா இருக்கும்? வாழ்க்கையே ஒரு திருவிழா, வாழ்க்கையே ஒரு வசந்த காலம். வசந்த காலத்திலையும் நீங்க இளையுதிர் காலம் போல இருந்தீங்கன்னா காலத்தின் மேல தப்பு கிடையாது, உங்க மேல தப்பு.
வாழ்க்கையில் நீங்கள் எந்த மாதிரி விஷயத்தை இப்போ வரைக்கும் முடிவு பண்ணியிருக்கீங்கன்றத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் முடிவு பண்ணது அத்தனையுமே ஒரு முட்டாள்தனமானது. வாழ்க்கைக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை தினம் 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 அதையே நினைக்கிறீங்க, அதையே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இதை நிறுத்த முடியலன்னு சொல்லி பின்பாட்டு வேற நல்ல பலமாக படுறீங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ பெரிய மிஸ்டேக்ஸை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக புரிய வரும். அப்போ இந்த பதிவு கண்டிப்பாக இங்கே பல பேருக்கு போய் சேரப்போகுது. சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குதுன்றதை இதன் மூலமாக உணர்த்த முடியும். என்னால் உறுதியாக நம்புகிறேன். இது சாயப்பா மீது சத்தியமாக சொல்கிறேன். வார்த்தைகளை கேளுங்க, வார்த்தைகளை வாழ்க்கைக்கு பயன்படுத்துங்க. அப்போ என்ன பண்ணணும்? கம்ப்ளீட் சரணாகதி அடைய முடியுமா? இப்போ நான் அப்படி தான் இருக்கேன் அப்படின்ற தயவு செய்து கதைகளை நிறுத்துங்க. இது சரணாகதின்றது இல்லை. சரணாகதி அப்படின்னா முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கணும். சரணாகதினா என்ன? உங்களோட மைண்டுக்குள்ள என்ன இருக்குதோ அதை எழுதுங்க. தப்பே கிடையாது. திரும்பவும் சொல்றேனே, எதுவுமே தப்பு கிடையாது. தப்பு செய்யறதெல்லாம் திருத்திக்கத்தான். தப்பு செய்யறதால அறிவு வரும்னு நான் சொல்றேன். நீங்க நம்புறீங்களா? தப்பு செஞ்சா அறிவு வரும். எஸ், இது தப்பு, இனி இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மனுஷன் முடிவெடுக்கிறான். அப்போ அந்த முடிவெடுக்கக்கூடிய விதம் அவன் வாழ்க்கையை வளர்ச்சியை கொடுக்குது. அவனுக்கு அறிவையும் அது ஏற்படுத்துது. வாழ்க்கையில் வாழணுன்ற தாக்கத்தையும் அது ஏற்படுத்துது. வாழ்க்கையில் வாழணுன்ற தாக்கத்தையும் அது ஏற்படுத்துது. அப்போ தப்பு செய்கிறது நல்லதா? எஸ், தப்பு செய்கிறது நல்லது. நீ ஒரு தப்புலையும் தான் உன்னை திருத்திக்கிற. நீ திருத்த தான் உன் ஆன்மா புனிதமாக்கப்படுது. அப்போ உன் ஆன்மா புனிதமாக்கப்படுதுன்னா நீ தப்பு செய்வதன் மூலமாக தான், நீ திருத்திப்பதன் மூலமாக தான். தப்பு செஞ்சுக்கிட்டே இருந்த ஆன்மா திருந்தாதுங்க. தப்பு செய்கிறோம், ஐயோ இந்த தப்பை மாற்றணும்னு நினைக்கும் போது அதற்குண்டான வழிகள், அப்போ தான் கடவுளை நோக்கி போகிறோம். கஷ்டம் வரும்போது கடவுளை நோக்கி போகிறோம். ஆனால் தப்பு செய்யும்போது கடவுளே இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நான் செய்கிறேன்னு சொல்லி தப்பை நினச்சி ஃபீல் பண்ணக்கூடியவர்களும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, கஷ்டத்துக்காக கடவுள்கிட்ட போனவங்க ஜாஸ்தினா, தப்பு செஞ்சிட்டோமேன்னு சொல்லி மனசுக்குள்ளே ஏதோ ஒரு அழுகை குரல் வந்துக்கிட்டே இருக்கு. ஐயோ தப்பு செஞ்சிட்டோம். உடனே கடவுள்கிட்ட போகிறோம். கடவுளே, நான் இனிமேல் தப்பு செய்ய மாட்டேன். நான் இந்த தப்பு செஞ்சதுக்கு உண்டான ஒரு நல்ல காரியத்தை நான் செய்ய போகிறேன். செய்கிறோமா இல்லையா? சொல்லுங்க, செய்கிறோமா இல்லையா? அப்போ தப்பு செய்கிறதால உனக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது. உன்னை சுற்றி 4 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நல்லதாக போகுது. நீ திருந்தணும். நீ திருந்தி மற்றவங்களுக்கு ஒரு நல்ல மனுஷனாக நீ இருக்க. உடலாகவோ பொருளாகவோ இல்லை எண்ணங்கள் மூலமாகவோ உனக்கு உதவிகளை அவங்களுக்கு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்க. நான்லாம் பொருளால உதவிலாம் செய்யலை. ஏன்னா அந்தளவுக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ராங் இல்லை. ஆனால் எண்ணங்களால், உணர்வுகளால் நான் உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்காக பொருளோட இது பெஸ்ட்டு அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நம்ம ஃபேவருக்காக நம்ம எதுவும் பண்ணிக்கக்கூடாது. எல்லா உதவிகளும் செய்யணும். உடலால் ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சிட்டியா, அடுத்தது பணத்தால் ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சிட்டியா, அடுத்தது உணர்வுகளால் உதவி செய், எண்ணங்களால் உதவி செய், நல்ல வார்த்தைகளை பிறருக்கு சொல்வதன் மூலமாக ஒரு உதவிகள் செய். ஆக மொத்தம் என்னென்னலாம் உன்னால் செய்ய முடியுமோ அதை செய். செய்யாமல் மட்டும் இருந்துடாத. செய்யாமல் இருக்கிறதே உனக்கு தரித்திரமும் பாவங்களும் பெருகும். சரணாகதினா என்ன? நிறைய பேர் அந்த பாயிண்ட்டை நான் விட்டுட்டு போகிறேன். சரணாகதினா என்ன? கடவுளே எல்லாம் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு சொல்லிட்டு உட்காந்து டிவி பார்க்குறதா, நியூஸ் பார்க்குறதா, பேப்பர் படிக்கிறதா, இல்லை தத்துவம் பேசுறதா? அது கிடையாது சரணாகதி. எதுவுமே பண்ணாமல் உட்காந்து இருக்கிறது சரணாகதி கிடையாது. தினந்தோறும் ஓம் சாய்ராம் சொல்லி காலையில் மதியானம் சாயந்தரம் நைட்டு சொல்லிக்கிட்டே இருந்தா வீட்டில் அடுப்பெரியுமா என்ன? வேலை செய்யும் போது அந்த ஓம் சாய்ராம சொல்லு, தூங்கும் போது ஓம் சாய்ராம் சொல்லு, மற்றவங்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஓம் சாய்ராம் சொல்லு, ஒரு நல்ல விஷயத்தை செய்யும் போது ஓம் சாய்ராம் சொல்லு, உன் வாழ்க்கையில் ஏதாவது துன்பங்கள் வந்துச்சுன்னா ஓம் சாய்ராம் சொல்லு.
ஸோ செயல்கள் படு, செயல்பட்டு ஓம் சாய்ராம் சொல்லு. செயலே படாமல் ஓம் சாய்ராம் சொன்னா என்ன ஆகும்? எந்த சாய்ராமும் உள்ள வராது, எந்த சாய்ராமும் உள்ள வராது. நீங்க உங்களோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே உங்க ஆக்ஷன். இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் கொஞ்சம் பாருங்களேன். கலைஞர்லாம் இருக்கும்போது, அவர் எதிர்கட்சியா இருக்கும்போது தான் இன்னும் தீவிரமா இருப்பார். ஆளுங்கட்சியா இருக்கும்போது கூட பெருசா இருக்காது. ஆனா எதிர்கட்சியா இருக்கும்போது ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. அதாவது ஆளுங்கட்சி பண்றது தான் எல்லா மக்களுக்கும் தெரியும். யார் முதல்வர், மினிஸ்டர், அவங்க தானே தெரியும். அப்போ என்ன பண்ணுவார்? ஆளுங்கட்சி என்ன செஞ்சாலும் இவர் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார். மக்களோட மனசில் ஓகே அறிக்கை கொடுத்துட்டாருப்பா அப்படின்ற மாதிரி. அப்போ ஏதோ ஒரு செயல் அவர் இல்லை, அடுத்த 5 வருஷம் கழிச்சு தானே ஆச்சு, இப்போ என்ன அவசரம், அப்படியே நமக்கு இருக்கிற சொத்தை வச்சுக்கிட்டு அப்படியே ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு அவர் நினைச்சாரா? சொல்லுங்க, நினைச்சாரான்னா? அப்போ ஏதோ ஒரு விஷயங்கள் போய்கிட்டே இருக்கணும், ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கணும், உன்னோட செயல்கள் இருந்துக்கிட்டே இருக்கட்டும். தயவு செய்து ஓய்வுன்றதை மட்டும் விட்டுறாத. ஓய்வை வச்சுக்கோ, ஆனால் 24 மணி நேரமும் ஓய்வில் இருக்கணும்னு நினச்சிட்டேன்னா நீ உடம்பு நோய் வந்துடும். நீ வலுக்கட்டாயத்தின் பேரில் ஓய்வில் இருந்துருவ. செயல்பாடுகளை நிறுத்தக்கூடாது. சரணாகதி தத்துவம்னா ஒன்னே ஒன்று தான். பகவத்கீதை சொன்னக்கூடிய அற்புதமான வார்த்தை, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. உனக்குன்னு கடவுள் கடமையை கொடுத்துருக்கார். நீ ஒரு குழந்தைக்கு அப்பாவா இருக்க, உன் கடமை என்ன? அந்த குழந்தைகளையும் உன்னோட மனைவியையும் கண் கலங்காம காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன்னோடது. அதுதான் உன் கடமை. சரி, வீட்டுக்கு ஒரு கடமையாற்ற, அம்மாவுக்கு நல்ல பையனா இருக்க, உன் மனைவிக்கு நல்ல புருஷனா இருக்க, உன் குழந்தைக்கு நல்ல அப்பனா இருக்க, உன் நண்பனுக்கு நல்ல நண்பனா இருக்க. சரி, இந்த பக்கம் உன்னுடைய முதலாளிக்கு நல்ல சேவகனா இருக்க, உன்னோட வாடிக்கையாளருக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்க, உண்மையான மனுஷனா இருக்க. இப்படி அடுத்தது ஒரு 3வது உலகம் என்னது? முகம் தெரியாதவர்களுக்கு உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்க. அதுல அவரு சந்தோஷப்படுறார். யாரு? கடவுள். நீ எந்த கடவுளை வேணாலும் வணங்கு, நீ கடவுளை கூட வணங்காம போ, ஆனா இந்த 3 கடமைகளை நீ சிறப்பா செய்யற. தெரிஞ்சவனுக்கு நல்லவனா இருக்க, தெரியாதவனுக்கு நல்லவனா இருக்க, நீ வேலை செய்யற இடத்துல நேர்மையா இருக்க, ஆனா எந்த இடத்துலயும் பலனை எதிர்பார்க்கவே இல்லை. என் குழந்தைங்களுக்கு இவ்வளோ தூரம் நான் நல்ல ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்கேன், என்னை எதிர்த்து பேசிட்டானே, உன்னை வேற ஸ்கூல்ல சேர்க்கணும்னு அந்த மாதிரி மோசமான எண்ணங்களே வரல. ஏன்னா நீ உன்னுடைய மனது கடவுள் குடியிருக்கக்கூடிய மனதா நீ மாத்துன. கடவுள் குடியிருக்கக்கூடிய மனதா நீ மாத்துன. உன்னோட மனைவி ஒன்று விட்டு கொடுக்கவே இல்லை. உன் மனைவி சாப்பாட்டில் உப்பு போடலைன்னாலும் உன் மனைவியே ஃபீல் பண்ணுற அளவுக்கு நீ நல்லவனா இருக்க. என்னங்க சாம்பாரில் உப்பு இல்லை, ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களாண்ணா? பரவாயில்ல, ஏதோ அவசரத்தில் போட்டிருப்பேன், என்னப்போ, அவ்வளோதான். அடுத்த தடவை சமையல் செமையாக இருக்கும். உன் முதலாளி இருந்தாலும் இல்லைனாலும் நீ ரொம்ப டெடிக்கேஷனாக இருக்க. முதலாளி இருந்தால் மட்டும்தான் நீ அப்படி இல்லை, முதலாளி இல்லைன்னா அதை விட நீ சிறப்பாக இருக்க. இதெல்லாம் யார் பார்க்குறா தெரியுமா? மேலே இருக்கிற ஆண்டவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். தலைவர் சொன்ன மாதிரி ஆண்டவன் பார்க்குறா, அருணாச்சலம் செய்கிறான்ற மாதிரி ஆண்டவன் பார்க்குறா, நாம செய்கிறோம், சிறப்பாக செய்கிறோம். அந்த இடத்துக்கு நீங்கள் வரணும். வந்தா வாழ்க்கை வசந்த காலம். சரணாகதி தத்துவன்றது செயல்படுவதற்கான ஒரு வழியை தவிர செயல்படாமல் முடங்கி கிடப்பதற்கான ஒரு வழின்னு நினச்சிங்கன்னா வாழ்க்கையை ஃபுல்லாக முடங்கிடுவீங்க. அதுக்கப்புறம் கஷ்டமும் கண்ணீரும் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். வேற எதுவும் உங்கள் வாழ்க்கையை மாற்றவோ இல்லை வேற எந்த ஒரு விஷயத்தையும் உங்கள் முன்னாடி கொண்டு வரவோ செய்யவே செய்யாது. இதையெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கை அப்படின்றது ஒரு தரம் இந்த ஜென்மத்தில். அடுத்த ஜென்மத்தில் புழுவா பிறப்போமோ மனுஷனா பிறப்போமோ எதுவும் தெரியாது. ஆனால் இப்போ இந்த ஜென்மத்தில் மனுஷனா பிறந்திருக்கனா, நீ மனுஷனா வாழ்ந்து காட்டு. சிறப்பான ஆட்டத்தை ஏன் இன்னைக்கு வரைக்கும் நீ தொடங்கல? உனக்கு கிரவுண்ட் இருக்குது, கை கால் ஃபிட்டாக இருக்குது, மனசு இருக்குது, தைரியம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இல்லைன்னு நினைக்கிற அத்தனையும் உனக்குள்ளே இருக்குது. நீ இல்லைன்னு நினச்சி வெளியில் தேடுற.
வெளியில தேடுனா கிடைக்காது. உங்ககிட்டே இருக்கும்போது வெளியில எப்படி தேடினா கிடைக்கும். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதமான அதிசயமான மனுஷனாங்க நீங்க இருக்கணும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.